2 நாய வந்து குட்டி நாய்கள பிறந்த குட்டி ஒரு 10 நாள் குட்டிய வந்து கையில எடுத்து செவுத்துல அடிச்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க. அது போக அங்க இருந்த மீதி 5 நாய்க்குட்டிகளையும் கொலை பண்ணி பிளாஸ்டிக் கவர்ல கட்டி மரத்துல தொங்க விட்டுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்து நாங்க ரொம்ப பதட்டமாயி எங்க டீம் மெம்பர்ஸ் பீப்பிள் ஃபார் அனிமல்ஸ் திருச்சி எல்லாருமே சேர்ந்து அந்த ஏரியாவுக்கு அவங்க வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போயிட்டு அந்த குட்டி எங்க இருக்கு? அது ஏதாவது உயிரோட இருந்தா அது ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு பார்த்தோம். பட் எதுவுமே இல்லன்னு தெரிஞ்ச உடனே அங்க கண்டுபிடிக்க முடியல. அத எங்கேயோ டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அதனால நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் உடனே கம்ப்ளைண்ட் குடுத்தோம். கம்ப்ளைண்ட் குடுத்தோனே அடுத்த நாள் அவங்கள வந்து ரிமாண்ட் பண்ணி அங்க ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எடுத்து பார்த்தா, கன்டினியூஸாக வாரம், வாரம் வந்து இந்த மாரி ஆதரவற்ற நாய்களுக்கு வந்து அவங்க கொலை பண்றதும், அடிக்கிறதும், மாடுகள வந்து கட்டையால எடுத்து அடிக்கிறதும், தொடர்ச்சியாக அவங்க வந்து இந்த மாரி வன்முறை செயல்கள்ல ஈடுபடுறதும் வந்து வீடியோ ஆதாரமா எங்களுக்கு கிடைச்சது. அதையும் போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க ஒப்படைச்சுட்டு, அவங்கள பத்தி இன்னும் விசாரிச்ச பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 4 தடவ அவங்க மேல வந்து வழக்கு பதிவாகி சிஎஸ்ஆர் போட்டு எந்த நடவடிக்கையுமே எடுக்காம காவல்துறை வந்து அவங்கள அனுப்பி வச்சிருக்காங்க. பட் மேற்கொண்டு இந்த மாரி குட்டிகள வந்து செவுத்துல அடிச்சு கொல்றது வந்து இந்தியாவிலே ஒரு நாய்களுக்கு வந்து ஒரு வந்து நன்றி உள்ள ஜீவன்வாங்க. அதுக்கு எதிராக நடந்த கொடூரங்கள்ல இது ரொம்ப முதன்மையானதா பார்க்கப்படுது. ரொம்ப வீடியோ வந்து இன்டர்நெட்ல வைரல் ஆயிருக்கு. அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா, காவல்துறை வந்து இன்னமும் வந்து அவங்கள வந்து அ ரிமாண்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்களே ஒழிய, கடுமையான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படலன்றது எங்கள மாரி விலங்கு நல ஆர்வலர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு வேதனை தருது.